ஒரு ஊர், ஒரு 300 பேர் உட்காந்துருந்தான். ஒரே ஒருத்தர் வெண்மைக்கு புனிதம் தருவதற்காக கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். தடன்னு ஒருத்தர் அந்த கூட்டத்திலேருந்து வந்தார். அந்த கண்ணை மூடி தியானம் பண்ணுறவர் அப்படியே கை தட்டினார். ஹலோ ஜென்டில்மேன், என்ன பண்ணுறீங்கன்னாரு. அவர் அப்படியே விடியை திறந்து பார்த்து, கல்கத்தா காளியோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. வந்தவன் கேட்டான், நீ மட்டும் முட்டாளாகாமல் எங்களையும் முட்டாளாக்குறேன்னு மகாஜனங்களே, இந்த ஆளை நம்பாதீங்க, கல்கத்தா காளியோடு பேசுகிறேன்னு சொல்கிறாரு, எங்கே அந்த காளியை 2 நிமிஷம் என்னோட பேச சொல்லுங்கன்னார். அதுக்கு அந்த விடி திறந்தவர் சொன்னார், வெண்மைக்கு புனிதம் தந்தவர், நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னாரு. ஐ ஆம் யோர் டாக்டர் அப்படின்னாரு. ரொம்ப எக்ஸலண்ட் ஆன்சர். உங்கள் கையை என் தலைக்கு மேலே வச்சு 2 நிமிஷம் என்னை டாக்டர் ஆக்குங்களேன்னாரு. டாக்டர் சிரித்தார். அது எப்படிங்க என் கையை வச்சு உங்களை டாக்டர் ஆக்க முடியும்? உங்களை டாக்டர் ஆக்கணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது, அது படித்தாதான் முடியும்னாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், 2 நிமிஷம் என்னை டாக்டர் ஆக்கிறதுக்கே படிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாத காளியோடு பேசுகிறதுக்கு சில படிப்பு இருக்குது, அதை படிச்சுட்டு வந்தால் அந்த காளியே உங்களோட பேசுவார்னு சொன்னவர் தான் உலக வரைபடத்திலேயே வெண்மைக்கு புனிதத்தை தந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு பேர் அவர் பேர்.